நிச்சயமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தொடர்ந்து மழை என்பது அங்கே பெய்து வருகிறது. சென்னையில் நேற்றிலிருந்து பெய்த தொடர் மழை காரணமாக சென்னையின் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. முக்கியமாக பிரதான சாலைகளிலும் மழைநீர் என்பது பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில் இவற்றை அகற்றுவதற்காக ஏற்கனவே முன்னேற்பாடுகளால் மாநகராட்சி அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளது. குறிப்பாக எந்தெந்த பகுதிகள் எல்லாம் மழைநீர் சேர்கிறதோ, மழைநீர் சாலைகளில் ஓடுகிறதோ அந்தந்த இடங்களில் பல்வேறு குதிரைத்திறன் கொண்ட மோட்டார்களை பயன்படுத்தியும், செல்ல முடியாத இடங்களுக்கு டிராக்டர்கள் கொண்ட மோட்டார்களை பயன்படுத்தியும் அங்கிருந்து தண்ணீர் என்று அகற்றப்படுகிறது. அந்த வகையில் தான் தற்போது சென்னை ஓட்டேரி பகுதியில் தொடர்ந்து பெய்த மழை காரணமாக இன்று காலையில் இருந்தே ஓட்டேரியின் பிரிக்லின் சாலை மற்றும் மில்லர் சாலை ஆகிய பகுதிகளில் எல்லாம் மழைநீர் என்பது பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக அதன் உட்புற தெருக்களிலும் சாலைகளில் அந்த தண்ணீர் என்பது சென்றிருக்கிற காரணத்தினால் பொதுமக்கள் வாகனத்தை ஓட்டி செல்வதும் மிகவும் சிரமமாக இருந்தது. மேலும் தெருக்களில் இருந்து வெளியே நடந்து செல்வதற்கும் சற்றே சிரமமாக இருந்தது. இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு ராட்சச இயந்திரங்களை பயன்படுத்தி ராட்சச மழைநீர் உறிஞ்சும் இயந்திரங்களை படுத்தி அந்தந்த கால்வாய்களில் இருக்கும் மழைநீர் கால்வாயில் இருக்கும் மழைநீரை உறிஞ்சும் பணி என்பது வேகமாக நடைபெற்றது. 3-4 மணி நேரத்திற்குள் அந்த சாலை பகுதிகளில் காலையில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர் அனைத்தையும் அகற்றி தற்போது சாலைகளில் மழைநீர் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் நடவடிக்கையை தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். வெறும் பிரதான சாலைகளில் மட்டுமல்லாது உட்புற தெருக்களில் அந்தந்த சாலைகளில் உள்ள நீரை அகற்றுவதற்கும் சின்ன சின்ன மோட்டார்களை பயன்படுத்தி அந்த தண்ணீரை அகற்றும் பணி என்பது நடைபெற்றிருக்கிறது. காலை பெருக்கெடுத்த ஓடிய நீர் தற்போது இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதாகவும், குறிப்பாக இங்கு மெட்ரோ பணிகள் அதிகமாக நடந்து வர காரணத்தினால் புரசைவாக்கம் பிரதான சாலையில் ஏற்படும் அந்த மழைநீர் என்பதும் சேர்ந்து வருகிற காரணத்தினால் அடிக்கடி இங்கு மழைநீர் தேங்கி வரும் இங்கு என்ற குற்றச்சாட்டை மக்கள் வைக்கிறார்கள். இதை உடனுக்குடையாக அகற்றுவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டால் இது போன்ற சிரமங்கள் ஏற்படாது என்ற ஒரு கோரிக்கையும் பொதுமக்கள் வைக்கின்றனர்.